எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் லாக்டவுன் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செக். ஐயா வீடியோ ஆன் பண்ணலாம். சாரி அண்ணா, தாத்தா லைன்ல இருந்த அப்புறம் மூல ரைனா. ஓ ரியலி சூப்பர் ரேனா. சென்னையில கூட ப்ளசண்டா இருக்கு. 1 வீக்கா கூட இருக்குனா. சம்மர் மாதிரியே இல்ல. எல்லாம் யாஸ் தான் ரேனா. யாஸ் என்னன்னா? யாஸ் ஒரு சைக்ளோன். சைக்ளோன் என்னன்னா? சைக்ளோன்னா தமிழ்ல சூறாவளி, புயல், அதாவது ஸ்ட்ராங் விண்ட் ரொட்டேட் ஆயிட்டே வருதுன்னா அதை நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம். ஓகே ரேனா? புரிஞ்சுச்சுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம குக்கீஸ் செஞ்சோம். இந்த வீடியோல நம்ம யாஸ் சைக்ளோன் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா சைக்ளோன்ஸ்க்கு வேற வேற நேம்ஸ் இருக்கு. அட்லாண்டிக் அண்ட் நார்த் பசிபிக் ஓஷன்ல இத ஹெரிக்கேன்னு சொல்லுவோம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, கத்ரீனா ஹெரிக்கேன். ஜப்பான் அண்ட் சைனாக்கு பக்கத்துல இத டைஃபூன்னு சொல்லுவோம். இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீல இத சைக்ளோன்னு சொல்லுவோம். சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு 2 லைன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். டெக்னிக்கலா இல்ல, சிம்பிள் லாங்குவேஜ்ல. சீ ஹீட் ஆகும்போது அதுக்கு மேல இருக்க ஏரோ ஹீட் ஆகும். அந்த ஏர் ஹீட் ஆனது போது அது மேல இன்னும் ரேஸ் ஆகும். அதனால அங்க லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும். லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும் போது அதுக்கு சுத்தி இருக்க ஏர் சேர்ந்து சர்க்குலர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அது இன்னும் ஸ்பீடா ஆக போது அது நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம். ஹோப் யூ காட் இட். சரி, யாஸ்னு ஏன் சொல்றோம்? சைக்ளோன்ஸ்க்கு ஒரு பேர் எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல சைக்ளோன்ஸ்க்கு பேர் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரீச்சா சைக்ளோனை BOB6 or 05B டேர்ம் பண்ணாங்க. டெக்னிக்கலா இருக்குல்ல, லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் பேஸ் பண்ணி நேம் வச்சிருந்தாங்க. புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. அதனால தான் 2004ல இருந்து நார்த் இந்தியன் ஓஷன் சுத்தி இருக்க கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து நேம் வைக்கிற பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, எதுக்கு நேம் வைக்கணும்? பிகாஸ் சைக்ளோன்ஸ் ஜெனரலி 1 வீக் ஆர் அதுக்கு மேல கூட இருக்கலாம். இந்த டைம்ல இன்னொரு சைக்ளோன் கூட வரலாம். என்ன சைக்ளோன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிளஸ் சீ இருக்க ஷிப்ஸ்க்கு, கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வார்னிங் மெசேஜஸ் கிளியரா அனுப்பலாம். சரி, எப்படி நேம் வைக்கிறாங்க? பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மால்டீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, UAE and Yemen. 13 countries நார்த் இந்தியன் ஓஷனை சுத்தி இருக்கு. இந்த கண்ட்ரீஸ் அவங்க நேம் லிஸ்ட்ஸை டெல்லியில இருக்க IMDக்கு கொடுப்பாங்க. IMD ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது இந்த லிஸ்ட்ல இருந்து தான் நேம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் கண்ட்ரீஸோட டேர்ன் வரும். தட் இஸ், பங்களாதேஷ்ல ஸ்டார்ட் ஆகி யமன் கண்ட்ரில முடியும். லேட்டஸ்ட் லிஸ்ட்ல பங்களாதேஷ் நிசர்கா நேம் கொடுத்தாங்க. இந்தியா கத்தி நேம் கொடுத்தாங்க. 10 days பேக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தௌத்தே சைக்ளோன் நேம் மியான்மர் கண்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ ஓமன் கண்ட்ரியோட டர்ன் வந்ததுனால யாஸ் நேம். யாஸோட மீனிங் நைஸ் ஸ்மெல்லிங் ட்ரீ. தௌத்தேயோட மீனிங் கெக்கோ லிசார்ட். அண்ணா, நெக்ஸ்ட் சைக்ளோன் வர பேர் என்னன்னா? குட் क्वेश्चन. குலாப். குலாபோட மீனிங் ரோஸ். எந்த கண்ட்ரி அண்ணா? பாகிஸ்தான். பிரான்ஸ். இந்த கண்ட்ரீஸ் எந்த நேம் வேணா கொடுத்துக்கலாமா? அதான் இல்ல, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ரிலிஜியன், பாலிடிக்ஸ், கல்ச்சர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது. மேல் ஆர் ஃபீமேல் நேம்ஸ் வரக்கூடாது. யாரோட சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 8 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் குள்ள தான் இருக்கணும்.
ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீர் மீனிங் வாட்டர், தேஜ் மீனிங் ஸ்பீட். ஹோப் யூ காட் இட். ஃப்ரெண்ட்ஸ், சைக்ளோன்ஸ் சீயை விட லேண்ட்ல தான் அதிகமா டேமேஜ் ஆகும். ஹியூமன்ஸ் லைஃப்ஸ், farmers crops, ஈவன் ட்ரீஸ் கூட அப்ரூட் பண்ணிடும். சம்டைம்ஸ் ஹெவி ரெயின்ஃபால்னால ஈவன் ஃப்ளட் கூட வந்துடும். எலக்ட்ரிக் லைன்ஸ், டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடும், வார்தால நடந்த மாதிரி. அதனால தான் கவர்மெண்ட் சைக்ளோனுக்கு முன்னாடி கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்க பீப்புள்லாம் பப்ளிக் ஷெல்டருக்கு ரீலோகேட் பண்ணுவாங்க. இந்த யாஸ்ல கூட 20 lakh பீப்புளை பெங்கால் அண்ட் ஒடிஷால ரீலோகேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் டேமேஜ் நடந்திருக்கு. சேட்ல Friends, let us pray for them. stay safe, stay healthy.